Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இப்போ தனுஷ் யார்கிட்டையுமே அட்வான்ஸ் வாங்கலை, எல்லா படத்தையும் நடித்து கொடுக்குறாருன்றது சரியான விஷயம் இல்லை. சத்யஜோதி பிக்சர்ஸு ஒரு போன படம் ஆக்ட் பண்ணார். அந்த படத்தை பாதி முடிச்சுட்டு ஹிந்தி படம் ஆக்ட் பண்ண போயிட்டார். ப்ரொடியூசர் வட்டிக்கு வாங்கி கொடுக்குறான். நீங்கள் அவங்கள சிரமப்படுத்திட்டு உங்கள் இஷ்டத்துக்கு சில நடிகர்கள் டேட்டு கொடுத்துட்டு போக மாட்டான். பெரிய நஷ்டத்துக்குள்ள எங்கள் ப்ரொடியூசர் எப்படி நஷ்டமாகறான்? பெரிய நடிகரை விடுங்க, அது பிஸ்னஸ் இருக்குது. அது இந்த சின்ன புதுசாக வர்றான் பாரு ஹீரோ, அவன் பண்ணுற அட்டகாசம் பாருங்க. இந்த 10 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த பெட்ரோல் பேட்டா, டிரைவர் பேட்டா கொடுக்கக்கூடாது. அப்புறம் பவுன்சர்ஸ் வைக்கக்கூடாது. அன்சிகா வீட்டில் இருந்து அங்கே ஏரோட்ரம் வரைக்கும் பவுன்சர்ஸ், அதுக்கு இந்த ப்ரொடியூசர் பணம் கொடுக்கும். பிறகு இந்த ஏரோட்ரம்லேருந்து ஷூட்டிங் ஸ்பாட் வர்றதுக்கு பவுன்சர்ஸ். அந்த அம்மா நான் அவ்வளோ பெரிய தீவிரவாதியா? ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கான மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற அந்த நடிகர்களுக்கான சம்பளம் ஏறிட்டு போகுதுன்னு. டாடான்னு ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சு. அது யாரால? டைரக்டரால், ப்ரொடியூசரால். ஆனால் என் ப்ரொடியூசர் பூரா அந்த ஹீரோ கிட்ட போயிட்டான். அவர் இப்போ 4 கோடியாக சம்பளம். இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னா அடுத்த வாரம் ஓடிடியில் வருதுப்பா. அதனால தியேட்டருக்கு பெரிய லாஸ் வரும். தியேட்டர் லாஸ்ன்றது டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசருக்கு தான் லாஸ். பட் ஆனால் இந்த சின்ன படங்களுக்கு அது லாபகரமா இல்லையா? வாங்குறதே இல்லையே சின்ன படம். ஸோ தயாரிப்பாளர் சங்கம் எடுத்த அதிரடி முடிவுகள், அதை தொடர்ந்து நடிகர் சங்கம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு சில நொடி முன்னாடி தயாரிப்பாளர் சங்கம் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தனுஷ் அவர்கள் நிறைய அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் அடுத்த படம் சைன் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நடிகர் சங்கம் தரப்புலேருந்து தனுஷ் அந்த மாதிரிலாம் எதுவும் பெண்டிங்காக வச்சுக்கலன்னு சொல்லி இப்போ கார்த்தி அவர்களுமே இப்போ பேட்டி கொடுத்துருக்காங்க, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? தனுஷ் சார் உண்மையிலே வாங்கியிருக்காங்களா, இல்லை நடிகர் சங்கம் சொல்கிற மாதிரி அவர்கிட்ட எந்த விதமான பெண்டிங் அந்த விஷயங்கள் எதுவுமே இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. முதல்ல இந்த தயாரிப்பாளர் சங்கம் எடுத்த முடிவும், அதில் இப்போ தான் பேப்பரை பார்த்தேன். நீங்களும் கரெக்டாக தனுஷ் அவர்களோட நியூஸோட வச்சுருக்கீங்க. அதில் விநியோக சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள்னு இருக்குது. இப்போ எங்கள் சங்கம் பாரம்பரியமிக்க சங்கம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கம் 1983 ஆரம்பித்து பவர்ஃபுல் டெசிஷன்லாம் சினிமாவில் எடுத்தது. நான் தலைவரான பிறகு தயாரிப்பாளர் சங்கம் எடுக்கிற முடிவோடு ஒத்தே போனேன். ஏன்னா தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும். தயாரிப்பாளருக்கு பவரே இல்லை, எல்லா வகையிலும் அவமானம், தன்மானம் இழக்கிறது, நஷ்டம், இதெல்லாம் உண்மை. தயாரிப்பாளர்கள் நல்லா இல்லை. அதனால் தயாரிப்பாளர் நல்லா இருக்கணுன்றதால நான் விநியோக சங்க சார்பில் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தேன். ஆனால் இந்த கூட்டத்தில் இப்போ போட்ட தீர்மானத்தில் எங்கள் சங்கத்தையே புறக்கணிச்சிட்டாங்க. ஆனால் விநியோக சங்க நிர்வாகிகள் இருக்குது, அதை முதல்ல தெளிவுபடுத்துறேன். ஓகே, பட் ஆனால் இல்லை, இப்போ நான் இந்த தீர்மானத்திலெல்லாம் நாங்கள் இல்லை. எங்கள் சங்கத்தை அவங்க அணுகலை, கேட்கலை, கலக்கலை. ஓகே, ஆனால் நியூஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஏதோ ஒரு சங்கம் கலந்துட்டு இருப்பாங்க, அதனால் கொடுத்துருக்காங்க. இருந்தால் கூட அதனால் நான் அது வேறுபட்டேன்னு சொல்ல முடியாது. பல விஷயங்கள் நியாயமாக செய்யப்பட வேண்டியது. இப்போ தனுஷ் யார்கிட்டையுமே அட்வான்ஸ் வாங்கலை, எல்லா படத்தையும் நடித்து கொடுக்குறாருன்றது சரியான விஷயம் இல்லை. ஒரு எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட கம்ப்ளைண்ட் எங்கள் சங்கத்துக்கு சத்யஜோதி பிக்சர்ஸு ஒரு போன படம் ஆக்ட் பண்ணார். 2-3 படம் பண்ணியிருக்காரு. மாறன் பண்ணார். லாஸ்ட் மாறன், சத்யஜோதிக்கு மாறன் தானே பண்ணார். கடைசியாக மாறனா இப்போ ஒரு 6 மாதம் 8 மாதம் இருக்கும் ரிலீஸ் ஆகி. அந்த படத்தை பாதி முடிச்சுட்டு ஹிந்தி படம் ஆக்ட் பண்ண போயிட்டார். அப்போ அந்த படம் ரொம்ப நாள் நின்று போச்சு. இப்போ அந்த ஷூட்டிங் ஹோலில் இருக்குன்றீங்களா? அது முடிச்சுட்டார். அப்புறம் முடிச்சு இப்போ பழைய விஷயத்த அது கம்ப்ளைண்ட் எனக்கு வந்தது. அப்படி சில இதெல்லாம் பண்ணி இருக்கார். அதனால் அப்படி ப்ரொடியூசர்கிட்ட ஒரு அட்வான்ஸ் வாங்கினா அந்த படத்தை முடிச்சது தான் அடுத்த படத்துக்கு போகணும். அது உண்மை, நியாயம். இது நான் தனிப்பட்ட முறையில் அந்த சங்கத்தோடு சேர்ந்து சொல்லலை. இது நியாயமான பொது மனிதனாக நான் ஒரு ப்ரொடியூசர் என்ற வகையிலும் விநியோகஸ்தர் என்ற வகையிலும் சொல்கிறேன். அப்புறம்
இது எதுவாக இருந்தாலும் அவங்க நடிகர் சங்கத்தை கூப்பிட்டு கலந்து பேசி இந்த பிரச்சனைகள்லாம் வச்சு இப்போ தனுஷ் இத்தனை பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, அதை இல்லாமல் வேறு படத்தில் நடிக்கிறார். அப்படி கூடாது சொல்லுங்கள், யார் முதல்ல அட்வான்ஸ் வாங்கினா அந்த படத்தை முடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு நடிகர் சங்கத்தோட ஒரு மீட்டிங்கை போட்டு அங்கே போட்டு அது ஃபெயிலியர் ஆகியிருந்தால் நடிகர் சங்கம் தனுஷை கூப்பிட்டு முதல்ல அப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லாமல் இருந்தால் அல்ல சொல்லி கேட்காமல் இருந்தால் தனுஷுக்கு தடை பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அந்த படத்தை தான் முடிக்கணும், அடுத்ததான் அடுத்த படத்துக்கு போகணும். நீ கொடுக்குற அட்வான்ஸ் வாங்கி நான் கொடுக்குற அட்வான்ஸ் வாங்கிட்டு புதுசாக ஒருத்தர் பெரிய ஆள் வந்தால் அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு அது போனால் இந்த ப்ரொடியூசர் கதி என்ன? இவங்கெல்லாம் வட்டிக்கு வாங்கி தான் கொடுக்குறாங்க. அதனால் இப்போ தனுஷ் எத்தனை பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினார், எந்த படம் முடிக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு சத்யஜோதி பிக்சர்ஸ் அதை பெண்டிங் வச்சுட்டு ஹிந்தி படம் போனாருன்னு எனக்கு ஒரு ரிப்போர்ட் வந்ததால் அதை சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் கேப்டன் மில்லராக இருக்கும் சார். பாதியில் இந்த கேப்டன் மில்லர் படம் ஆனந்த் எல்ராயோட படத்துக்காக போயிட்டு வந்திருப்பாருன்னு இருக்கும். அதான் நான் கேள்விப்பட்ட விஷயத்தை. அதனால் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ எது இருந்தாலும் திடீர்னு ஷூட்டிங்கை நிறுத்துங்க, திடீர்னா அக்டோபர் 30க்குள்ளே பழைய படங்களை ஆரம்பித்த படங்களை முடிங்க, புது படங்களை ஆரம்பிக்காதீங்க, ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு அப்புறம் புது படங்களை ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொன்னால் திடீர்னு இப்போ நவம்பர் 1லேருந்து நீங்கள் படப்பிடிப்பை நிறுத்துறீங்க. எல்லா ப்ரொடியூசராலும் முடிக்க முடியுமா? இதுக்கிடையில் ஃபைனான்ஸ் பிரச்சனை எத்தனை இருக்குது, ஏதோ கவுன்சிலில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அது. அதனால் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி நடிகர் சங்கத்தோடு பேசி இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குது. பேட்டா அளவுக்கு அதிகமாக பேட்டா வாங்குறாங்க, அப்புறம் பவுன்சர் வச்சுக்கிறாங்க, கேரவான் எக்கச்சக்கமாக வைக்கிறாங்க. இப்படி தயாரிப்பாளருக்கு நிறைய செலவுகளை உண்டாக்குவது உண்மை. இதெல்லாம் கட்டுப்படுத்தணும், குறைக்கணும். அதனால் எல்லா சங்கங்களும் இதில் திரையரங்கு உரிமையாளரும் சேர்ந்துருக்காங்க. பரவாயில்ல, நல்லது, அது தப்பே கிடையாது. எங்கள் சங்கத்தை எதுக்கு ஒதுக்குனாங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல. நான் எது கேட்கணும்? நான் கேட்க இதை அவங்க செஞ்சு முடிக்கட்டும், சாதிக்கட்டும், நல்லது நடக்கட்டும். நான் கொஞ்சம் தூரம் இருந்து வேடிக்கை பார்க்குறேன், அவ்வளோதான். தவிர இதுக்கு விரோதி இல்லை. இதில் நியாயமான பிரச்சனைகள் தயாரிப்பாளருக்கு நிறைய இருக்குது. அந்த தயாரிப்பாளர் கஷ்டங்களை நீங்கணும், விநியோகஸ்தருடைய கஷ்டங்கள் நீங்கணும், திரையரங்க உரிமையாளருடைய கஷ்டங்கள் நீங்கணும். உண்மை, இந்த 3 பேர் தான் முதலீடு போடுறவங்க: தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், திரையரங்க உரிமையாளர். இந்த 3 முதலீடுகளுக்கும் கேரண்டி கிடையாது, நிறைய இழக்கிறாங்க. அதனால் பேசி முடிவெடுக்க வேண்டியது உண்மை. இது ரொம்ப காலமாக நான் வலியுறுத்தி போன ஆடியோ ஃபங்க்ஷனில் கூட நான் சொன்னேன், ஆந்திரா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, ஆந்திரா கவுன்சில் முடிவெடுத்தால் எல்லாரும் கட்டுப்படணும். இன்னொரு உதாரணம் கூட சொன்னேன், சிம்ரன் ஹீரோயினாக இருந்தப்போ பெரிய பிஸி, தெலுங்கு தமிழ் எல்லாத்துலேயும். அப்போ அவங்க ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி நடிக்க கால் ஷீட் கொடுத்துட்டு வேறு பெரிய படத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஆந்திரா கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் பண்ணுறார். உடனே அந்த தயாரிப்பாளர் சங்கம் சிம்ரனுக்கும் இன்னொரு வில்லன் பிரகாஷ் ராஜ் 2 பேருக்கு 2 போடுறாங்க. இவங்களை வச்சு படம் பண்ணக்கூடாது. 2 மாதமோ என்னமோ, 1 மாதமோ 2 மாதம் தெரில, ஷூட்டிங் யாருமே கூப்பிடல. அப்புறம் 5 லட்சம் ஃபைன் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் 5 லட்சம் கட்டினாங்க. பிறகுதான் அதை கிளியர் பண்ணாங்க. இருக்கணும், ஆமாம். தயாரிப்பாளர் சங்கம் தான் பவர்ஃபுல். அந்த ஒற்றுமையாக இருந்து அதை பவர்ஃபுல்லாக சுயநலம் இல்லாமல் பண்ணணும். சில சுயநலவாதிகள் வந்து உட்கார்ந்துட்டு தான் ஹீரோவுக்கு சாதகமாக இப்படி சிலர் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ இருக்கிற குறைபாட்டுக்கு காரணமே. இப்போ நம்ம மேஜராக யோசிச்சு பார்த்தா, இப்போ தனுஷ் அவர்கள், சிவகார்த்திகேயன் வரைக்கும், இப்போ ரேண்டமாக இப்போ சூர்யா அவர்கள் கூட ஒரு 2D இருக்குது, நடிகர்களே தயாரிக்கிறாங்க இப்போ படங்கள். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நடிகர் சங்கத்துக்கும் லைக் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டிங்கே இது வரைக்கும் வரமாட்டேங்குது சார். ஒரு கான்வர்சேஷன் வரணும். ஆனால் சில நடிகர்கள், எல்லாரையும் சொல்ல, எல்லாரும் இல்லை, இப்போ கார்த்திக், ஜெயம் ரவி,
விஜய் சேதுபதி, சிவகார்த்திகே, இப்படி இன்னும் நிறைய நடிகர்கள் டேட்டு கொடுத்தா ஒழுங்காக ஆனர் பண்ணுவாங்க. ரஜினி சாருக்கு என்ன மாதிரி இருக்கு, டேட்டு கொடுத்தா கரெக்டாக காலைல 7-8 மணிக்கு போய் உட்காந்துட்டு படத்தை முடிப்பார். விஜய் அப்படி தான். அதனால் ப்ரொடியூசர் வட்டிக்கு வாங்கி கொடுக்குறான். நீங்கள் அவங்கள சிரமப்படுத்திட்டு உங்கள் இஷ்டத்துக்கு. சில நடிகர்கள் டேட்டு கொடுத்துட்டு போக மாட்டான். பெரிய நஷ்டத்துக்குள்ள எங்கள் ப்ரொடியூசர் எப்படி நஷ்டமாகறான். ஹீரோக்கள் ஹீரோயினின் மனசு வச்சா, டைரக்டர் மனசு வச்சா ப்ரொடியூசருக்கு லாஸே வராது. அதனால் இந்த முயற்சி நல்ல முயற்சி. ஆனால் நடைமுறை எப்படி படுத்துவாங்கன்னு தெரியாது. ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறத விட இதில் பெப்சி துணை இல்லாமல் இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது பெப்சி பல நடிகர்லாம் ஒன்றா சேர்ந்து சில கார்பரேட் கம்பெனிக்கு படம் எடுக்கிறாங்களே. இப்போ கார்பரேட் கம்பெனி தான் பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஹீரோக்கள் டேட்டை வாங்கி ஷூட்டிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாக்கா, பெப்சி இப்போ ஒர்க்கர் போயிட்டா நீ என்ன பண்ணுவ, தீர்மானம் ஆகும். அதனால் எல்லாரும் ஒத்துழைச்சி முதல்ல நடிகர் சங்கத்தோடு உட்காந்து பேசணும். பேசி அவங்க அதை கேட்கலை. ப்ரொடியூசர் கவுன்சில் அந்த தயாரிப்பாளர்களின் கோரிக்கையை, அழுகையை, வேதனையை கேட்கலை, கன்சல்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நம்ம ஸ்ட்ரைக் அறிவிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஸ்ட்ரைக் அறிவிச்சிட்டா ஒரு 3 மாதம் போகுதுன்னு வச்சுங்க, அந்த தொழிலாளி கதி என்ன? டெய்லி சம்பாதிக்கிற நடிகர் சங்கத்தில் துணை நடிகர்கள்னு 3000 பேர் இருக்காங்க. அதை சார்ந்து அடுத்து ஒரு 3000 பேர் இருக்காங்க. பெப்சியில் 25,000 30,000 தொழிலாளி இதை நம்பி பிழைக்கிறான். அவங்க கதியெல்லாம் என்ன? ஆனால் இவங்க ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, அக்டோபர் வரைக்கும் ஷூட்டிங்கை முடிச்சிருங்க, படத்தை முடிச்சிருங்க, நவம்பர் 1 படம் ஆரம்பிக்காதீங்கன்னு. இது ரொம்ப சிரமம். சில இதை உடைக்கிறதுக்குனே ஒரு குரூப்பு இப்போ தயாராக இருக்குது, இருக்காங்க. உங்களுக்கு முன்னால் பாரதிராஜா எல்லாம் நாங்கள் சேர்ந்து படைப்பாளின்னு ஒன்று ஆரம்பித்தோம். பவர்ஃபுல்லாக வந்தது. ஆனால் ஒரு 5-6 பேர் சேர்ந்து உடைச்சிட்டாங்க, கம்ப்ளீட்டாக உடைச்சிட்டாங்க. அதை ஒரு 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 முக்கியமான நடிகர் தான் மெயின். அதில் பெரிய ஹீரோ. க்ளூ தர முடியுமா சார் யாருன்னு? நாங்கள் இப்போவும் அந்த மாதிரி நடிகர்கள் ஒத்துழைக்க மாட்டாங்க. அது ஓகே, அகெயின்ஸ்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா நடிகர் சங்கத்துக்கு அகெயின்ஸ்டாக போடும். ஆனால் தனுஷ் இந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்கிட்டு நடிக்காமல் இருந்தால் முதல்ல யாருக்கு அட்வான்ஸ் வாங்கினாரோ அந்த படத்தை நடித்து முடிக்கணும். ஏன்னா அவர் பேரில் பல வகையில் கெட்ட பேர், வாழ்க்கை நெறியிலையும் கெட்ட பேர், பல வகையில் கெட்ட பேர். அது இருக்கக்கூடாது. வளர்கிற தம்பி. அவங்க மாமனார் எப்படி ஒழுக்கத்தோட, எப்படி ப்ரொடியூசருக்கு நாணயத்தோட பண்ணார் அதை பார்க்கலாம்ல. அப்புறம் அவங்க அப்பா ஒரு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். ப்ரொடியூசர் கஷ்டம் தெரியும். நீ படம் எடுத்து லாஸ் ஆகிருக்க. யார்? தனுஷ். அவர் எத்தனை படம் எடுத்தார்? எல்லாம் லாஸ். பிறகு படம் எடுக்கிறத விட்டுட்டார். அந்த கடன் அடைக்க டானுக்கு 3 டேட்டு, சத்யஜோதி தியாகராஜனுக்கு 3 டேட்டு, அந்த சம்பளத்தை வாங்கி கடன் அடைச்சார் தனுஷ். அப்போ ப்ரொடியூசர் கஷ்டம் எவ்வளோ நீ படம் எடுக்கும்போது தெரியுதா இல்லையா? இப்போ சிவகார்த்திகேயன் ஹீரோவை நல்லா வந்தார். அவருக்கு ஒரு ஆசை படம் எடுக்கணும், நண்பனுக்காக எடுத்தார். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார். ப்ரொடியூசர்னால் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு ஹீரோக்களுக்கு தெரியுதில்லை. அப்போது நீங்கள் ப்ரொடியூசருக்கு எவ்வளோ ஒத்துழைக்கணும். ஒரு உங்களை நம்பி ஒரு 5 கோடி போட்டால் அவனுக்கு ஒரு 50 லட்சமாவது லாபம் வர வேண்டாமா ப்ரொடியூசருக்கு? அதுக்கு இந்த கூட்டமைப்பு எங்களை கன்சல்ட் பண்ணனாலும் எங்களை சேர்க்கலைனாலும் இதில் சில முயற்சிகள் வெற்றி பெறணும். இவங்க கட்டுப்பாடாக இருந்து அதில் பிடிவாதமாக பண்ணணும். இதில் நடிகர் சங்கம் யார் உண்மையிலே தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நடிகர் சங்கமே ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது. அல்லது கூப்பிட்டு பேசி, நாசர் இருக்கார், தம்பி கார்த்திக் ஒரு நல்ல மனிதர், தம்பி பூச்சி முருகன் இருக்கார் துணைத் தலைவர், கருணாஸ், விஷால் மேலே ஏதோ ஒரு
தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அவர் எந்த படமும் நடிக்கக்கூடாது தலைவர். அவர் தலைவராக இருந்தப்போ ஒரு 8 கோடியோ 9 கோடியோ ஃபண்டு இருந்தது ட்ரஸ்ட்டில். அதை எடுத்து மெம்பருக்கோ ஏதோ செலவு பண்ணிட்டார் தலைவராக இருந்தப்போ. இப்போது இவங்க செயற்குழு பொதுக்குழு தீர்மானம் போட்டு விஷால் அந்த பணத்தை திருப்பி தரணும். ஏன்னா என்ன விஷயம்னா, ட்ரஸ்ட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து இப்படி பண்ணக்கூடாது, பயிலாது சட்டம். அது தெரியாமல் அந்த தம்பி மெம்பருக்கு தான் கொடுத்தது. இருந்தால் கூட தவறு, வேறு வகையில் உதவி பண்ணியிருக்கலாம். ஃபண்டு இப்போது தயாரிப்பாளர் சங்கத்தில் பணம் இல்லாமல் அவஸ்தை, எல்லாம் காலியாகிடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, பொதுக்குழு தீர்மானம் போட்டு அவரை நடிக்கிறது தடை பண்ணாங்க. அவர் இப்போ சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. இப்போ எத்தனை விஷயத்தை தயாரிப்பாளர் சங்கம் சமாளிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. எப்பவுமே ஒன்றா எடுக்கணும். பெரிய விஷயத்தை பாரு, தயாரிப்பாளர் சங்கம் தான் வீக்கானது. ஏன்னா ஒத்துழைக்க மாட்டான், ப்ரொடியூசரே ஒத்துழைக்கிறது இல்லை. ஒரு தடவை ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுக்கக்கூடாது பெரிய படங்களுக்கு. ஏன்னா சின்ன தயாரிப்பாளரில் ஃபுல் பேஜ் கொடுக்க முடியல, பணம் இல்லை. அதனால் பெரிய ஹீரோக்களை வச்சு பண்ணுறது ஃபுல் பேஜ் பண்ணும்போது இந்த சின்ன பட விளம்பரம் அடிபட்டு போகுது. அதனால் எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு தீர்மானம் போட்டோம். அப்போது ஃபுல் பேஜ் விளம்பரம் தரக்கூடாது, குவார்ட்டர் பேஜ் எல்லோரும் யூனிஃபார்மாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டோம். அதையே தனுஷ் படத்துக்கு தானே உடைச்சாங்க. அதை உடைச்சி ஃபுல் பேஜ் தனுஷ் படம், அப்புறம் ஒரு விஜய் படம், இதுக்கெல்லாம் ஃபுல் பேஜ் கொடுத்துட்டாங்க. பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ண அதுக்கு ஆள் இருக்குது. ஓகே, இவங்க நல்ல விஷயம் பண்ணால் கூட சிலர் ஒன்று சேர்ந்துட்டு அதை பிரேக் பண்ணுறதுக்கு அந்த ஆள் இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். அதனால் இது ஒரு கட்டுப்பாடாக இருந்து சில விஷயங்கள் இதில் ஒரு 75% பேட்டாவை குறைக்கணும். பேட்டா கொடுக்கூடாது. இந்த 10 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த பெட்ரோல் பேட்டா, டிரைவர் பேட்டா கொடுக்கக்கூடாது. அப்புறம் பவுன்சர்ஸு வைக்கக்கூடாது. பவுன்சர்ஸு இப்போ ஒரு சின்ன ஏரியா, அங்கே ஷூட்டிங் நடக்குது, இங்கே கேரவான் இருக்குது, ஒரு 200 மீட்டர் தான். அந்த ஹீரோவை அந்த டைரக்டர் இவர் 6 பவுன்சர்ஸ் கூட்டிகிட்டு போய் ஷூட்டிங்கில் பாட்டில் விட்டு அங்கே உட்காந்துட்ருப்போம். ஷார்ட் முடிஞ்சோடனே திருப்பி கேரவான் வந்தார்னா அவர் கூட வருவான். அது எதுக்கு? ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பெரிய செலவு. அதனால் அது ஹீரோக்கள் நடிகர் சங்கம் ஒரு முடிவு பண்ணி பவுன்சர்ஸ் வேண்டாம். யாரும் விரோதிகள் யாரும் இல்லை, தீவிரவாதிகளாக நான் பவுன்சர்ஸ் பாதுகாப்போடு போகிறது. இது வேண்டுகோளாக தான் சொல்கிறேன். நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்ல, யாரை வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலை. யாராக இருந்தாலும் இப்போ பவுன்சர் கதி என்னன்னு கேட்கலாம். அவங்களுக்கு வேலை தானே, வேஷம் கொடுங்க. எல்லாம் அழகாக இருக்காங்க பவுன்சர்ஸ் எல்லாம், சும்மா பாடி ஹீரோ விட நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு வேஷம் கொடுங்க, நடிக்க வைங்க, சம்பளம் கொடுங்க, குடும்பத்தை காப்பாற்றுங்க. அதுக்காக சொல்கிறேன், அவங்க பொழப்ப கெடுக்கிறதுக்கு சொல்லலை. ப்ரொடியூசர் செலவு தேவையில்லாமல் அதிகமாகுது, அதை குறைக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படி பல விஷயங்கள் இருக்குது. செலவினங்களை குறைச்சா ப்ரொடியூசர் நஷ்டங்கள், பெரிய நடிகரை விடுங்க, அது பிஸ்னஸ் இருக்குது. அது இந்த சின்ன புதுசாக வர்றான் பாரு ஹீரோ, அவன் பண்ணுற அட்டகாசம் பாருங்க, பயங்கர அட்டகாசம். அவனுக்கு ஒரு பிஸ்னஸும் கிடையாது அந்த மூஞ்சிக்கு. அதுக்கு அவன் பேட்டா அது. அப்புறம் டப்பிங் முன்னாலேயே பணம் கொடுத்துடணும், செட்டில் பண்ணி ஃபுல் பேமெண்ட். வியாபாரம் ஆனால் தானே கொடுப்பாங்க. ஒரு 50% சம்பளம் கொடுக்கணும், ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. இதெல்லாம் வட்டிக்கு வாங்கி தான் கொடுக்குறாங்க. நீ டோட்டலாக செட்டில் பண்ணுன்னா டப்பிங் முன்னால் எப்படி முடியும்? அப்படி இன்றைக்கி 100-200 படத்துக்கு மேலே நிற்கிது. அதனால் இந்த எடுத்த முயற்சி என்பது வரவேற்கிறேன். நீண்ட கால கோரிக்கை. எல்லாரும் ஒன்றா சேரணும். இதை யாரையும் அவாய்ட் பண்ணக்கூடாது, யாரையும் ஒதுக்கக்கூடாது. எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து பண்ணால் தான் நடிகர் சங்கத்தையே நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும். நடிகர் சங்கத்தையே ஒதுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக பண்ணால் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் ஹீரோ கையில் தான் இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ். இப்போ
இப்போ ப்ரொடியூசர் பார்த்துட்டாப்பா நீ என் படத்தில் நடின்னு சொல்ல, நாம் போய் கேட்குறோம், கெஞ்சிரும், 6 மாதம் அலையிறோம், அப்புறம் தான் அவர் டேட்டு இஷ்டப்பட்டவர் கொடுக்குறாரு. அதனால் அவரை மிஞ்சி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதனால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஹீரோக்களுக்கு இது பெரிய ஒத்துழைப்பு தரணும். எதெல்லாம் தவறோ அதுக்கு அதெல்லாம் ப்ரொடியூசர் சிரமங்கள் என்ன இருக்கோ அதை குறைக்கணும். அதுதான் என்னுடைய ஒட்டுமொத்த வேண்டுகோள். எங்களை கூப்பிடலன்றது அது வேற. அதுக்கு எனக்கு சினிமா நல்லா இருக்கணும், சினிமாவில் இப்போ இருக்கிற அந்த குறைபாடுகள் நீங்கணும், எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ப்ரொடியூசரை வாழ வைக்கணும். இதுக்கு நான் முழு ஒத்துழைப்பு தரேன். நீங்கள் ஒரு 2 3 இடத்துல மென்ஷன் பண்ணீங்க, லைக் நடிகர் சங்கத்தை வந்து அவங்க கலந்து ஆலோசித்து பேசினா இன்னும் கரெக்டாக இருக்கணும். அவங்களும் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்களை டிஸ்கஸ் பண்ணாமையே வந்து அவங்க ஒரு அறிக்கை பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதில் வந்து இன்னொரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நாளாக டிபேட்டாக போகுது. என்னென்னா நடிகர்கள் அவங்களுடைய சம்பளம் ஏறிட்டே போகுது. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கான மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற அந்த நடிகர்களுக்கான சம்பளம் ஏறிட்டு போகுதுன்னு. இன்னொரு பக்கம் இந்த கோரிக்கை வைக்கிறாங்க, நடிகர்கள் வந்து அவங்களோட சம்பளத்தை கொஞ்சம் கம்மி பண்ணால் மேபி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக ப்ரொடியூசர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லி. இதுக்கு என்ன தான் சார் முடிவு? இது ரொம்ப நாள் டிபேட்டாகவே போயிட்டுருக்கு சார். நடிகர்கள் சம்பளம் எக்குத்தக்கவாக ஏறி போச்சு. அது பெரிய நடிகர் சம்பளம் ஒரு 3rd ரேங்க், 1st ரேங்க் ஹீரோஸ், 2nd ரேங்க், 3rd ரேங்க், அதுக்குள்ளே இருக்கிறத நாம் தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம் சம்பளம். அந்த 3 கேட்டகரி இருக்கு இல்லையா, அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உன் சம்பளத்துக்கு அது ஒத்து வரலைன்னா விட்டுடு. இப்போ ஒரு ஹீரோக்கிட்ட போகிறேங்க, அவரு 7 கோடி கேட்குறாரு, நீ கணக்கு போட்டு பாரு, 7 கோடி கொடுத்தாக்கா படம் பிஸ்னஸ் ஆகுமா, லாபம் கிடைக்குமா, அப்புறம் அவர் பேட்டா என்ன, கேரவன் என்ன, அவருக்குரிய எக்ஸ்ட்ரா செலவுகள் என்ன பாரு. ஆகாதுன்னா விட்டுட்டு வேற ஆளை போட்டுக்கோ, உனக்கு ஒத்து வர்றவங்களா பார்த்துக்கோ. ஏன் அவங்ககிட்டே போகிறீங்க? இப்போ உதாரணமாக என் ப்ரொடியூசர் பண்ணுற தப்பு, டாடான்னு ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சு. அது யாரால? டைரக்டரால், ப்ரொடியூசரால். ஆனால் என் ப்ரொடியூசர் பூரா அந்த ஹீரோ கிட்ட போயிட்டான். அவர் இப்போ 4 கோடியாக சம்பளம். என்ன அநியாயம்! இப்போது யார்? அசோக் செல்வன். அது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசுறது சொல்கிறேன். திருமலைன்னு ஒரு தம்பி, அவர் தான் இப்போ அவருக்கு 2 crores தான். இப்போது எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் 25,000 சம்பளம்னு வச்சுங்க, அடுத்த படத்துக்கு 5,000 தான் ஏற்றுவாங்க. 5, 10 இப்படி தான். கடைசியாக பெரிய லெவல் சம்பளம் 1 லட்சம் சிவாஜி. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் வந்து நம் நாடு படத்துக்கு 8 லட்சம் வாங்கினார். அப்புறம் ஒளி விளக்கு வாசன் பிக்சர்ஸ், அதுக்கு 5 லட்சம். என்ன கண்டிஷன்னா, அப்போல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் தான் எம்ஜிஆருக்கு சம்பளம். 5 லட்சம் என்ன கண்டிஷன்னா, அப்போ அரசியலில் வேகமாக இருந்தார் எம்ஜிஆர். அப்போது எஸ்எஸ் வாசன் பேசி, உங்களுக்கு 5 லட்சம் மொத்தமாக கொடுத்துட்றேன், நீங்கள் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தான் வேறு வேலைக்கு போகணும், அரசியல் கூட்டம் எதுவும் நல்லா ஒரு 3 மாதம் கொடுத்தா 3 மாதம் இதை முடிச்சிடணும். ஒரு கண்டிஷன் போட்டு 5 லட்சம் கொடுத்தான். அதுக்கடுத்து நம் நாடு வாகினி பிக்சர்ஸ், விஜயா வாகினி, அவர் என்ன பண்ணுறார், இதே மாதிரி 8 லட்சம். யார்? எம்ஜிஆருக்கு. நாடே போட்டு எம்ஜிஆருக்கு அப்போ 8 லட்சம். அதுதான் இப்போ 80 கோடி 100 கோடின்னு வச்சுங்க. பிஸ்னஸை உயர்ந்திருக்கு. அப்போ ஒன்லி தேட்ரிக்கல். அதுக்கு பிறகு இது சேட்டலைட் வந்தது, ஓடிடி வரைக்கும் வந்ததால் இப்போ சம்பளம் உயர்ந்திருக்கு. ஓடிடிலே படம் நல்லா இருந்தால் ஒரு பெரிய சம்பளம் கொடுக்கும். அதுக்காக இருந்தால் கூட அந்த ப்ரொடியூசருக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத ஹீரோக்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்புறம் ஒரு ஹீரோயினி ஹிந்தியிலேருந்து கேட்குறாங்க. ஒரு ஹீரோயினி ஹிந்தியிலேருந்து வீட்டிலேருந்து ஷூட்டிங் கிளம்பி சென்னை வந்தால், வீட்டிலேருந்து அங்கே ஏரோட்ரம் வரைக்கும் பவுன்சர்ஸ் பாம்பேயில், அதுக்கு இந்த ப்ரொடியூசர் பணம் கொடுக்கணும். பிறகு இந்த ஏரோட்ரம்லேருந்து ஷூட்டிங் ஸ்பாட் வர்றதுக்கு பவுன்சர்ஸ். என்ன அந்த அம்மா என்ன அவ்வளோ பெரிய தீவிரவாதியா? இல்லை, ப்ரொடியூசர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய. அப்புறம் 5 ஸ்டார் ஹோட்டல், அவங்க கூட 7 அசிஸ்டண்ட், மேக்கப்பு, ஹேர் ட்ரெஸ்ஸர், இந்த 7 பேருக்கு 3 ஸ்டார் ஹோட்டல். யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா
அது யாரோ ஒரு ஹிந்தி பொண்ணு இருந்தது, இப்போ இல்லை அது. போன இது வரைக்கும் உதயநிதி கூட நடித்திருக்கு, எல்லாரும் கூட ஜீவா கூட நடிச்சு நிறைய படங்கள் நடிச்சு. ஹன்சிகா ஹன்சிகா அந்த பொண்ணு தான் சொன்னாங்க. அங்கேருந்து வரும்போதே பவுன்சராம், அந்த ஏரோட்ரம் வரைக்கும், பாம்பே ஏரோட்ரம் அங்கே ஏறியாச்சுன்னா சென்னையில் இங்கே பவுன்சர். இப்போ இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு இந்த மாதிரி நிறையா பவுன்சரை அனாதையாக விட்டுட்டு உங்களுக்கு என்ன பவுன்சர், ப்ரொடியூசர் அனாதையாக விட்டுட்டு இவங்க என்ன செலவுகளை ஏற்றுறாங்கன்னு சொல்ல வரேன். அதுக்கு நடிகர் சங்கம் அதெல்லாம் ஒரு கட்டுப்பாடை வச்சு நியாயமாக உள்ளது எதுவும். பேட்டா கூட வாங்குகிற சம்பளத்தில் டீசல் பெட்ரோல் போடலாம், அது ப்ரொடியூசர்கிட்ட இருந்து அதுக்கு ஒரு பேட்டா, டிரைவர் பேட்டா, இந்த மாதிரி செலவுகளெல்லாம் குறைக்கணும் என்பது வேண்டுகோள். அதை நடிகர் சங்கத்தோடு பேசினா தான் நடக்கும். இந்த மாதிரி தீர்மானம் போட்டு திடீர்னு ஸ்ட்ரைக் எல்லாம் இப்போ உடனே அறிவிக்க வேண்டாம். ஒரு மாதம் பேசுவோம், ஒரு 5 சிட்டிங் உட்காருவோம், பேசி பார்ப்போம். அவங்களுக்கு மனசாட்சி உள்ளவங்க தானே. இப்போ கார்த்திக் எல்லாம் இருக்காரு, கார்த்திக், பூச்சி முருகன் காரனா, இப்போ இருக்கிற நிர்வாகிகள்லாம் ப்ரொடியூசர் கஷ்டம் தெரிஞ்சவங்க தான். அவங்கெல்லாம் அகைன்ஸ்டாக போக மாட்டாங்க. அதை நம்ம பேசுகிற விதத்தில் இருக்கு. பேசி டிஸ்கஸ் பண்ணி அவங்களே வெறியேற்றி அவங்க இதுக்கு அகைன்ஸ்டா. இப்போ பெரிய கார்பரேட் கம்பெனிலாம் கூப்பிட்டு நான் தேதி தரேன், ஷூட் பண்ணுங்க. அப்புறம் பெப்சி வந்து வேலை தானே முக்கியம் தொழிலாளிக்கு, எவ்வளோ நாள் தொழிலாளி சும்மா இருப்பான். அதனால் எதுவாக இருந்தாலும் என் கருத்து, வேலை நிறுத்தம் என்பது கடைசி கட்டமாக இருக்கணும். முதலே அறிவிச்சிருக்க வேணாம். அதுக்கு முன்னால் பேச்சுவார்த்தை தான் முக்கியம். அதனால் இவங்க பேச்சுவார்த்தை மூலம் பார்த்து ஒரு 3 சிட்டிங் உட்காந்து பிடிவாதமாக இருந்தாங்க, முடியல அப்படின்னா அப்புறம் அறிவிக்கலாம். யாருக்கும் பாதகமாக இருக்கக்கூடாது. ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைக்குமானால், நன்மை கிடைக்குமானால் அப்படி செய்கிறதுல தப்பில்லை. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போ அந்த ஓடிடி ரிலீஸ் நீங்கள் சொன்னீங்க, இப்போ வரைக்கும் இந்த பிஸ்னஸ் இருக்குது, அதை சுற்றி இவ்வளோ வியாபாரம் நடக்குதுன்னு, அதுக்கு ஒரு ரூல் போட்டிருக்காங்க. இப்போ ஒரு படம், பெரிய ஹீரோக்களோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 8 வாரம் கழிச்சு தான் அது ஓடிடியில் வரணும் அப்படின்றது இல்லை. இப்போ என்னென்னா பப்ளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னா அடுத்த வாரம் ஓடிடியில் வருதுப்பா. அதனால் தியேட்டருக்கு பெரிய லாஸ் வரும். தியேட்டர் லாஸ்ன்றது டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசருக்கு தான் லாஸ். பட் ஆனால் இந்த சின்ன படங்களுக்கு அது லாபகரமாக இல்லையா? வாங்கிறதே இல்லையா சின்ன படம், எல்லாம் பெரிய படங்களுக்கு தான். அவங்க தேட்டர் எங்கே கொடுக்குறாங்க? பெரிய படத்துக்கு 600 தேட்டர் 800 தேட்டர் கொடுத்துட்றாங்க. 2 வாரம். இப்போது எனக்கு தொழில் ரொமான்ஸ், அதாவது திருமலை ரிலீஸ் பண்ண போகிறான். படம் 4 வருஷமாக எடுக்கிறாங்க, ஃபைனான்ஸ் பிரச்சனை, அப்புறம் யாரையோ பிடிச்சி எடுத்துட்டாங்க. இப்போ ரிலீஸ் தேதி படம் ரெடியாக இருக்குது. இப்போது இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு முன்னால் 2 வாரம் கேப்பு, அடுத்த 2 வாரம் படம் போட மாட்டாங்க. ஏன்னா இந்த படம் அடிபடணும். அதுக்கடுத்து ராயன் வரப்போகுது, அதனால் 2 வாரம் தள்ளி போய் இப்போ அது அடுத்து 9ஆம் தேதி என்னமோ வரும். அப்போது 1.5 மாதம், 4 வருஷமாக நின்னது போக படம் ரெடியாகி 2 மாதமாக இந்த 2 படத்துக்காக சின்ன படம் நிற்கிது. அப்போ வட்டி என்னாச்சு? அப்போ சின்ன ப்ரொடியூசர் கதி என்பது அதுக்கு கேள்வி கேட்க யாரும் இல்லை. சின்ன ப்ரொடியூசருக்கு ஆதரவு தர யாரும் இல்லை. இதெல்லாம் இது பெரிய ஆள், எல்லாம் பெரிய ஆட்களுக்கு வர்றது தான். சின்ன ப்ரொடியூசருக்காக இந்த பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ பெரிய பெரிய படங்களுக்கு அந்த நடக்கிற விஷயங்கள் சம்பந்தமாக நல்லது நடக்கணும். ப்ரொடியூசர் நிச்சயமாக நல்லா இருக்கணும். அதுக்கு நடிகர்களும் இயக்குனர்களும் எல்லாரும் ஒத்துழைக்கணும். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க திரையுலகம், தேங்க்யூ. வாழ்க தயாரிப்பாளர்கள், எல்லா கலைஞர்களும் வாழ்க. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.